தாய் வீடு டிசம்பர் 2025. ஆகிதம் சிறுகதைகளின் தொகுப்பு. நவமகனின் தொடரும் இலக்கிய பயணம். எழுதியவர் நானா சண்முகரத்தினம். சமுத்திரன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். போக்காளி நாவலின் படைப்பாளியாக அறியப்பட்ட நவமகனின் முதலாவது சிறுகதை தொகுப்பு 2024 செப்டம்பரில் வெளிவந்தது. ஒட்டுமொத்தமாக மதிப்பிடும்போது போக்காளி ஐரோப்பாவை மையப்படுத்திய ஈழப் புலம்பெயர் இலக்கியத்துக்கு ஒரு பயனுள்ள பங்களிப்பு என்பதே எனது கணிப்பு. முதலில் இது பற்றி சில வார்த்தைகள். ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழரின் வாழ்வியலின் யதார்த்தங்களை எளிய வடிவிலே கலைத்துவமாக சித்தரிப்பதே தனது நோக்கம் என்பதை போக்காளி நாவலுக்கு அவர் எழுதியுள்ள முன்னுரையில் காண முடிகிறது. அந்த நூலை வாசித்தபோது புனைக்கதை சொல்லியுடன் ஆவணவியலாளரும் கூடவே பயணிக்கின்றார் எனும் உணர்வை தவிர்க்க முடியவில்லை. தான் வாழும் சமூக சூழலையும் அங்கு காணும் மனிதரையும் வாழ்வியலையும் நுணுக்கமாக அவதானிக்கும் பழக்கம் சிறந்த புனைக்கதை சொல்லிகளுக்குரிய பண்பாகும். அதேபோன்று இந்த ஆற்றல் சிறந்த ஆவணவியலாளருக்கும் இன்றியமையாததொன்றாகும். இங்கு கேள்விக்குரிய விடயம் என்னவெனில், யதார்த்தங்களை கலைத்துவமாக சித்தரிப்பதில் நவமகனின் ஆற்றல் எத்தகையது என்பதே. எனது அபிப்பிராயத்தில் உள்நாட்டுப் போர்களின் விளைவான புலம்பெயர்வுகள் பற்றிய ஆக்க இலக்கியங்களின் அழகியல் சார் நியமங்களை மதிப்பீடுகளை பொறுத்தவரையில் இது ஒரு திறந்த கேள்வியாக கருதப்படுவதே நியாயமானதாகும். நாம் நேரடியாக அனுபவித்த, நமக்கு நெருக்கமானவர் மற்றும் நாம் சார்ந்திருக்கும் சமூகத்தவரின் அனுபவங்களை புனைக்கதையாக பார்க்குமிடத்து அதன் கலைத்துவ பெறுமதியை நாமே எடை போடுவது சுலபமான அப்பியாசமல்ல என நம்புகிறேன். சமீப காலங்களில் குறிப்பாக 3ஆம் உலகம் சார்ந்த சமூகங்களிடம் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் இத்தகைய படைப்புகளை உள்வாங்கும் வகையில் கலை இலக்கிய விதிமுறைகளும் நியமங்களும் விரிவாக்கப்பட வேண்டும் எனும் கருத்தும் உலக மட்டத்தில் வெளிப்படுவதை காணலாம். சமகால தமிழ் இலக்கிய பரப்பில் அரை நூற்றாண்டுக்கு நெருங்கிய வரலாற்றைக் கொண்ட ஈழப் புலம்பெயர் இலக்கியம் புதிய வகைமைக்குரிய தன்மைகளை கொண்ட பங்களிப்பு என்பதை மனங்கொள்ளல் தகும். ஈழத்தமிழர்கள் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருப்பதும் அவர்கள் சர்வதேச வலைப்பின்னல்கள் வழியாக தேசங்களை கடந்த சமூக உறவுகளை கொண்டிருப்பதும் இந்த வகைமையை வரையறுக்கும் சிறப்பம்சமாகும். இதன் விருத்தி போக்கில் படைப்பாக்க பரிசோதனைகளும் இடம் பிடிப்பது வரவேற்கப்பட வேண்டியதே. இந்த தொகுப்பில் அடங்கும் 10 கதைகளில் 7 நவமகன் வாழும் நோர்வேயிலும் மற்றவை ஜெர்மன், இலங்கை மற்றும் இங்கிலாந்திலும் இடம்பெறுகின்றன. இந்த கதைகளின் கருப்பொருட்கள் புகலிட ஈழத்தமிழரின் வாழ்வியலின் மாற்றப் போக்குகளின் சில முக்கிய அம்சங்களை உள்ளடக்குகின்றன. கருப்பொருட்களை பொறுத்தவரை அவை போக்காளி நாவலுடன் ஆரம்பித்த படைப்பிலக்கிய பயணத்தின் தொடர்ச்சியை குறிப்பவை என கூறலாம். 1980கள் 90கள் இலங்கை தமிழரின் ஐரோப்பா நோக்கிய புலப்பெயர்வுகளின் உச்சகட்டம் என்றால், அதற்கு பின்னிய காலம் நீண்ட கால அல்லது நிரந்தர வதிவிட உரிமைக்கு வேண்டிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் மற்றும் அதை தொடர்ந்து குடியுரிமை கோரும் போக்கின் காலகட்டம் எல்லாம். இது புகலிட சமூகத்தின் விளிம்புகளில் நிச்சயமற்ற ஊசலாடும் இருப்புகளில் இருந்து அந்த சமூகத்துக்குள் பிரவேசிப்பதற்குரிய ஆற்றலுடைமைகளை அடையும் முயற்சியை கொண்ட நிலை மாற்றத்தின் காலம். இந்த இடைக்காலத்தில் புகலிட சமூகத்துடனான உறவுகளும் பல கட்டங்களுக்கூடான கரடு முரடான பரிணாம போக்கின் அம்சங்களாக உருவெடுக்கின்றன. அகதி எனும் வடிவில் அழையா விருந்தினராக வந்த நிலையில் இருந்து குடிமகன் அல்லது குடிமகளாக சட்டபூர்வமாக அனுமதிக்கப்படும் வரையிலான பயணம் உறுதியின்மையும் பதட்டங்களும் மிக்க இருப்புகளில் இருந்து நிலையான ஒரு வாழ்க்கையை வகுக்க உதவும் சூழலை அடையும் அனுபவங்களின் தொடராகிறது. சந்ததிகளுக்கூடாக தொடரும் இந்த வரலாற்றின் பல்வேறு அம்சங்களை நவமகனின் கதைகள் பிரதிபலிக்கின்றன. புகலிட சமூகத்துடனான உறவுகளை பொறுத்தவரை முதலாம் சந்ததியினருக்கும் புகுந்த நாட்டில் பிறந்த அடுத்த சந்ததியினருக்கும் இடையிலான வேறுபாடுகள் மற்றும் முக்கியமாக விழுமியங்கள் சார் முரண்பாடுகள் பல கதைகளுக்கூடாக வெளிவருகின்றன. ஐரோப்பிய புகலிடத்தின் விளிம்புகளில் இருந்து அந்த சமூகத்தில் பாதுகாப்பான இருப்பை தேடும் பயணங்களில் பெற்றோரும் பிள்ளைகளும் வெவ்வேறு வாழ்முறைகளின் பிரதிநிதிகளாகின்றனர். இந்த வேறுபாடு புலம்பெயர் தமிழ் குடும்பத்தின் உள்ளார்ந்த உறவுகளில் புதிய முரண்பாடுகளின் மூலமாகிறது.
இந்த நிலைமைகளில் இவர்களுக்கும் தாய்நாட்டில் விட்டு வந்த மூத்த சந்ததியினருக்கும் இடையிலான உறவு பாதிப்புக்குள்ளாகிறது. இன்னொரு மட்டத்தில் உள்நாட்டுப் போரின் அரசியல் மற்றும் உளவியல் சார்ந்த தாக்கங்களும் புலம்பெயர்ந்த தமிழரிடையிலான உறவுகளை பாதிக்கின்றன. காலப்போக்கில் புகலிட தமிழ் சமூகத்துக்குள் கல்வி, தொழில் மற்றும் பொருளாதார நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் சமூக ரீதியான வேறுபடுத்தல் நடைபெறுகிறது. இந்த மாற்றப்போக்கின் விளைவாக வர்க்கம், வாழ்வியல் விழுமியங்கள் மற்றும் சமூக அந்தஸ்து அடையாள உருவாக்கத்தில் தீர்க்கமான பங்கினை வகிக்கின்றன. இந்த பரிமாணங்களின் பல்வேறு அம்சங்களை நவமகனின் கதைகள் காட்சிப்படுத்துகின்றன. இந்த வகையில் நோர்வேயை மையமாக வைத்து எழுதப்பட்டுள்ள 7 கதைகளும் கூடுதலான பங்கினை வகிக்கின்றன. இவற்றில் சிலவற்றின் கருப்பொருள்கள், உபகருப்பொருள்கள், வடிவம் மற்றும் நீளத்தை பொறுத்தமட்டில் குறுநாவல்களுக்குரிய தன்மைகளை கொண்டுள்ளன. குறிப்பாக ஆகிதம் மற்றும் தூய துணைகள் என தலைப்பிடப்பட்டுள்ள கதைகள் இத்தகைய தன்மையை வெளிப்படுத்துகின்றன. இவை சிறுகதையின் உள்ளடக்க உருவ வரம்புகளை மீறும் பரிசோதனை முயற்சியா எனும் ஆக்கபூர்வமான கேள்வியும் வாசகர் மனதில் எழக்கூடும். நவமகன் சிறுகதை எழுதும் போதும் சில சந்தர்ப்பங்களில் நாவல் படிக்கும் அகநிலையின் செல்வாக்குக்கு வசப்படுகின்றாரா என எண்ணவும் தோன்றலாம். எவ்வாறாயினும் கதைகள் வாசகனின் ஆர்வத்தை ஈர்க்கும் நடையையும் அம்சங்களையும் கொண்டுள்ளன. இந்த கதைகளை வாசித்தபோது பல இடங்களில் கண்கள் கலங்கின. அதேபோல் பல இடங்களில் தரமான நகைச்சுவையையும் அனுபவிக்க முடிந்தது. சிந்தனையையும் விமர்சனத்தையும் தூண்டும் கருத்துக்களையும் சந்திக்க நேர்ந்தது. முதலாம் சந்ததி கதை மாந்தர்கள் பேசும் யாழ் பிரதேச வழக்கு அந்த பாத்திரங்களின் உண்மைத்தன்மைக்கு வலு சேர்க்கிறது. புனைவு இலக்கியத்தில் இது ஒரு முக்கிய அம்சம் என்பது அறியப்பட்டதாகும். ஆயினும் இது யதார்த்த பூர்வமான பாத்திரங்களை நடமாடும் கேலி சித்திரங்களாக தரம் குறைக்காத வழியில் கையாளப்படுவதும் முக்கியமாகும். இந்த கதைகளில் அத்தகைய குறைபாடின்றி பிரதேச வழக்கை பேசும் பாத்திரங்களை படைத்துள்ளார் நவமகன். ஆனால் ஐரோப்பாவில் நிலவும் நிறவாதத்தை எதிர்க்கும் ஒரு தமிழனில் உறைந்திருக்கும் நிறவாதம் பற்றி சொல்ல வரும் உபதேசிகள் எனும் தலைப்பிலான கதையில் மனித நேயத்துக்கு கொடுக்கப்படும் விளக்கத்தின் குறுகிய உள்ளடக்கம் மற்றும் நிறவாத எதிர்ப்பு பற்றிய புரிந்துணர்வு பற்றி கேள்விகள் எழுகின்றன. இங்கு தொடப்பட்டுள்ள விடயங்களை மனதிற்கொண்டு இந்த தொகுப்பின் 4 கதைகளுக்குள் மேலும் சற்று விவரமாக செல்வோம். ஆட்சியும் அஸ்தரும் எனும் தலைப்பிலான கதை தமது விருப்பத்துக்கு மாறாக பிள்ளைகளின் நிர்பந்தத்தால் நோர்வேக்கு வந்து இறுதியில் முதியோர் காப்பகத்தில் தனிமையில் வாடும் பெற்றோரின் அனுபவங்களை உருக்கமாக சித்தரிக்கிறது. நடக்க முடியாத நிலையில் சக்கர நாட்காலியில் அமர்ந்திருக்கும் பார்வதி ஆட்சி தன் ஏமாற்றத்தையும் வேதனையையும் தேவாவுடன் பகிர்ந்து கொள்கிறார். பிள்ளைகளும் 3 மாதத்துல திருப்பி அனுப்பி விடுவோமென்று சொன்னபடியாலதான் ராசா நாங்கள் அதை நம்பிக்கொண்டு வெளிக்கிட்ட நாங்கள். ஆனால் இங்க வந்ததுமே பிள்ளைகள் எல்லாம் உண்டாச்சிருந்து எங்களை மறிச்சு போட்டதுகள். அங்க போனால் கொல்லி வைக்க கூட தாங்கள் வரமாட்டினமாமென்று வேற விரட்டிச்சுதுகள். தற்போதைய நிலையில் பேர பிள்ளைகள முகத்தை பார்க்க முடியுதில்ல என்றதுதான் கவலை என வருந்துகின்றார். கூட வந்த கணவரையும் இழந்து பிள்ளைகளுடன் நெருக்கமான தொடர்பும் இன்றி நோர்வீஜிய மொழியும் தெரியாதவராக முதியோர் காப்பகத்தில் வாழும் ஆட்சிக்கு உதவியாளராயிருக்கும் எரித்திரிய பெண்ணான அஸ்தர் ஓர் அற்புதமான பாத்திரம். அவள் ஆட்சியுடன் தொடர்பு கொள்வதற்காக தனது நண்பனான தேவாவிடம் தமிழ் பேச கற்றுக்கொள்கிறாள். ஆட்சியின் கதையை கேட்ட தேவா ஊரில் தனது தாய் குடும்பத்தவருடன் நிம்மதியாக வாழ்வதை நினைத்து ஆறுதல் அடைந்த போதிலும் தனது மனைவி தற்காலிகமாக நோர்வேக்கு வந்திருக்கும் தாயை நிரந்தரமாக தங்க வைப்பது பற்றி அவனுடன் ஆலோசிப்பதை நினைவு கூறுகிறான். உடனே அவளை தொலைபேசியில் அழைத்து மாமியை இங்கே வச்சிருக்க வேண்டாம், திருப்பி அனுப்பவும் என்று சொல்கிறான். அதற்கு அவள் ஏன் உங்கண்ட அம்மா என்றால் இப்படி செய்வீங்களே என்று கேட்கிறாள். பார்வதி ஆட்சியின் கதை நவீன அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் தொழிலாள மற்றும் நடுத்தர வர்க்கங்களின், அதாவது ஊதிய உழைப்பாளரான பெரும்பான்மையின பொதுமக்களின் வாழ்வியலின் பொருள்சார் நிர்பந்தங்கள் குடும்ப உறவுகள் மீது செலுத்தும் தாக்கம் பற்றிய முக்கியமான செய்தியை சொல்கிறது. இது ஆட்சியின் பார்வையில் இவ்வாறு வெளிப்படுகிறது. வசதியாத்தான் இருக்குதுகள், ஆனா நிம்மதியாயிருக்குதுகளோ? கார், காணி, வீடு என்று அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு கடனுகளை ஏத்தி போட்டு அதை அடைக்கிறதுக்கு வேலை வேலை என்றெல்லோ ஓடித் திரியுதுகள். தான் முதியோர் காப்பகத்தில் விடப்பட்டிருப்பது தனது பிள்ளைகள் திட்டமிட்டு செய்த ஒரு சதியோ அல்லது அவர்கள் வாழும் சமூகத்தில் ஒரு விதிவிலக்கான செயலோ அல்ல என்பதை ஆட்சி புரிந்து கொண்டார் போலும்.
தேவாவின் தாய்க்கு ஊரில் வாழக் கிடைத்துள்ள குடும்ப உறவும் வசதியும் புலம்பெயர்ந்த பிள்ளைகளின் பெற்றோர் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என்பதும் யதார்த்தமல்லவா? அங்கும் முதியோர் காப்பகங்களின் தேவை அதிகரித்து வருவதும் உண்மை அல்லவா? இந்த நூல் என் கைக்கு கிட்டியபோது அதன் தலைப்பு எனக்கு புதிராகவே பட்டது. ஆகிதம் எனும் சொல்லை முன்னர் பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. அந்த தலைப்பிலான கதையை ஆவலுடன் வாசித்தேன். ஆயுதம் எனும் சொல்லை ஆகிதம் என தப்பாக உச்சரிப்பவரும் போர்க்கால ஆயுத கலாசாரத்தினால் சிறு வயதிலேயே ஈர்க்கப்பட்டு ஓர் இயக்கத்தில் இணைந்து அதன் சார்பில் வேறொரு இயக்கத்தவர்களை சுட்டுக் கொல்வதில் ஈடுபட்டவரும் பின்னர் நோர்வேக்கு அகதியாக வந்தவருமான லோகு இந்த கதையில் ஒரு முக்கிய பாத்திரம். 16 வயதையும் தாண்டாத லோகு பங்கு பற்றிய அந்த கொலையாடலின் இரத்த வெள்ளத்தில் உயிர் பிழைத்த போதும் அந்த கொடிய அனுபவத்தால் மனநலம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் அதே நோர்வேயில் தஞ்சம் பெற்று குணமடைந்து தனக்கு சிகிச்சை அளித்த நோர்வேஜிய மனநல வைத்தியர் ரீட்டாவை காதல் மணம் செய்து தமிழர்கள் வாழும் பகுதிகளை தவிர்த்து மிக தொலைவில் வட நோர்வேயில் 35 வருடங்களாக வாழ்ந்து வரும் சத்தியநாதன் தான் இந்த கதையின் பிரதான பாத்திரம். அவனை மையப்படுத்தியே சம்பவங்களையும் உரையாடல்களையும் அவனுடைய நெருங்கிய நண்பன் கேசவநாதனின் நினைவு மீட்சியாக கதையை பின்னியுள்ளார் நவமகன். தனது குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்து ஆலோசனையும் ஆறுதலும் பெறும் எதிர்பார்ப்புடன் தன் நம்பிக்கைக்குரிய நண்பனை தான் வாழும் ஒஸ்லோவுக்கு அழைத்திருந்தான் கேசவநாதன். இருவரும் 3 தசாப்தங்களுக்கு மேலாக நோர்வேயில் வாழ்ந்தபோதும் வேறுபட்ட சமூக பார்வையையும் வாழ்முறைகளையும் கொண்டிருந்தனர். ரீட்டாவை துணைவியாக கொண்ட சத்தியநாதன் நோர்வீஜிய சமூகத்தின் வாழ்வியல் விழுமியங்களை பெருமளவுக்கு உள்வாங்கியிருந்தான். சமூக பார்வையையும் வாழ்முறையையும் பொறுத்தவரையில் அவன் சமகாலத்தில் நோர்வேக்கு புலம்பெயர்ந்த பெரும்பாலான சக தமிழர்களிடமிருந்து வேறுபட்ட ஆளுமையாக பரிணமித்துள்ளான் என்பது தெளிவாகிறது. தான் பிறந்து வளர்ந்த சமூகம் சார்ந்த விழுமியங்களின் செல்வாக்கில் இருந்து முற்றாக விடுபடாத கேசவநாதன் தன் 2 பிள்ளைகளினதும் கல்யாண ஏற்பாடுகள் முறிந்து போன இடுக்க நிலையில் சத்தியநாதனின் தார்மீக ஆதரவையும் ஆலோசனையையும் நாடுகிறான். நண்பர்களுக்கிடையிலான விழுமியங்கள் சார் வேறுபாடு மட்டுமன்றி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அதே போன்ற வேறுபாடும் அதனுடன் இணைந்த தொடர்பாடல் இடைவெளியும் அவர்களின் உரையாடல்களுக்கூடாக வெளிப்படுகிறது. பிள்ளைகளை பற்றி கேசவநாதனின் துணைவியும் அவனுடைய கருத்தையே பிரதிபலிக்கிறாள். ஊர்ல நாங்களெல்லாம் பெத்ததுகள் என்ற சொல்லு கேட்டுத்தானே வளர்ந்த நாங்கள். இங்க என்னவெண்டா எங்களுக்கு பிறந்ததுகள் என்ற சொல்லுக்கெல்லே நாங்கள் ஆட வேண்டி இருக்குது. பெத்ததுகள் என்ற விருப்பு வெறுப்புகளை மதிக்க தெரியாத சரியான சுயநலம் பிடிச்சதுகளாயல்லே இருக்குதுகள் இங்கத்தைய பிள்ளைகள் என்று அவள் சொல்வதை கரிசனையுடன் கேட்ட சத்தியநாதன் அளிக்கும் பதில் அந்த வேறுபாட்டுக்கு நம்பத்தகுந்த மாற்று விளக்கமாக அமைகிறது. எனக்கென்றால் இங்க பிள்ளைகள் சுயநலமாயிருக்கிறதா என்று தெரியல, ஆனால் சுதந்திரமா இருக்குதுகள் என்றது மட்டும் நல்லா தெரியுது. இந்த பாணியிலே தொடரும் நீண்ட உரையாடல்கள் பெற்றோர் இருவரின் மனங்களில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மகனுக்கு நோர்வீஜிய காதலியும் மகளுக்கு வேறு சாதியைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் மீது காதலும் இருப்பதை சத்தியநாதனுக்கூடாக அறியும் அவர்கள் பிள்ளைகளின் விருப்பத்துக்கே விடுவதெனும் முடிவுக்கு வருகிறார்கள். வீடு எப்போதுமே இல்லாத மாதிரி பிரகாசமாச்சுது. ஆனால் கதை இந்த மகிழ்ச்சியான செய்தியுடன் முடியவில்லை. வட நோர்வேக்கு திரும்பும் முன் சத்தியநாதனை தனது சில தமிழ் நண்பர்களுடன் ஒரு குடிசை சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்கிறான் கேசவநாதன். அந்த ஒன்று கூடல் சத்தியநாதனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான வாழ்வியல் சார் விழுமியங்களின் வேறுபாட்டினை மேலும் காட்சிப்படுத்தும் நிகழ்வாகியது மட்டுமல்லாது அங்கு இன்னொரு அதிர்ச்சியும் அவனுக்கு காத்திருந்தது. அங்கிருந்த ஒருவன் மற்றவர்களுடன் பேசும்போது உதிர்த்த ஆகிதம் எனும் சொல் தன்னை மனோவியாதிக்குள்ளாக்கிய அந்த நிலைமைகளுக்கு மீண்டும் எடுத்துச் செல்வதை உணர்ந்து அவதியுறுகிறான் சத்தியநாதன். லோகுவை அடையாளம் காட்டிய அந்த சொல்லை கேட்கும் வரையில் நோர்வேயில் அவனை அவன் சந்தித்ததில்லை. கேசவநாதன் அவனை உடனே வட நோர்வேக்கு திருப்பி வழி அனுப்புகிறான். தன் நண்பனின் குடும்பத்தின் அமைதியை பாதித்த பிரச்சினைக்கு நல்ல முடிவு கிட்ட உதவுவதில் அரிய ஆற்றலை காட்டிய சத்தியநாதன் 1986 பட்ட மனக்காயத்தின் விளைவுகளில் இருந்து இன்னமும் முற்றாக விடுபட முடியாத இடருக்கு ஆளாகும் நிலையில் இருக்கும் செய்தியையும் சொல்கிறது ஆகிதம். குழந்தை போராளியாகச் செய்த பாரிய குற்றத்தின் சுமையுடன் வாழும் லோகு போன்றோரின் மனோவியல் நிலைமையும் வாழ்வியலும் என்னவாயிற்று எனும் கேள்வியும் வாசகனின் மனதில் எழுவதை தவிர்க்க முடியாது.
ஆகிதத்தில் நாம் சந்திக்கும் சத்தியநாதனும் லோகுவும் தமிழீழ விடுதலை இயக்கங்களுக்கிடையிலான முரண்பாடுகளால் நிகழ்ந்த இராணுவமய வன்மத்தின் விளைவுகளை நினைவூட்டும் பாத்திரங்கள் என்றால், அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த போராளிகளில் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே மாவீரர்களாக நினைவு கூறப்படும் பாகுபாடு மனதை நெருட வைக்கும் வகையில் சித்தரிக்கும் கதைதான் மாவீரர் யாரோ என்றாள். தாயகத்திலும் ஈழத் தமிழர் வாழும் நாடுகளிலும் வருடந்தோறும் கார்த்திகை மாதம் 27ஆம் திகதி மாவீரர் தினம் உணர்ச்சி பொங்கும் நிகழ்வாக நடத்தப்படுகிறது. போராளிகளாக உயிர் நீர்த்த இரு பிள்ளைகளின் வயோதிப தாயும் தந்தையும் தாம் வாழும் நோர்வையில் நடைபெறும் மாவீரர் தினத்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் நடக்கும்போது படும் சிரமத்தை கவனித்த ஒருவர் தானாகவே முன்வந்து அவர்களுக்கு உதவுகிறார். மண்டபத்தில் வரிசையாக வைக்கப்பட்டுள்ள மாவீரர்களின் படங்களில் தங்கள் மகளின் படத்தை தேடிக் கண்டதும் அதன் முன் பூக்களை வைத்து வணங்குகிறார்கள். ஐயோ என்ற குஞ்சு, ஐயோ என்ற குஞ்சு என்று முணுமுணுத்தபடி அம்மா கண்ணீர் சிந்துகிறார். கண்கள் கசியும் நிலையில் நிற்கின்றார் ஐயா. மாவீரர் தின பாடல் ஒலிக்கவிருப்பதால் எல்லோரும் எழுந்து நின்று பாடலை சேர்ந்து பாடி மாவீரர்களை நினைவேந்திக் கொள்ளுமாறு ஒலிபெருக்கியூடாக அறிவிக்கப்படுகிறது. பாடல் ஒலிக்கிறது. அப்போது அம்மா தான் வைத்திருந்த பையினுள் கைவிட்டு எதையோ தேடுகிறார். தேடியதை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கண்ணீர் மல்கிறார். ஐயாவும் கண்களை மூடி கும்பிட்டபடி நிற்கிறார். அம்மா தன் மார்போடு அணைத்து வைத்திருப்பது வேறொரு இயக்கத்தில் சேர்ந்து போராடி உயிரிழந்த அவருடைய இன்னொரு மகனின் புகைப்படத்தையே. ஆனால் அந்த மகனுடைய படம் இந்த மாவீரர் தினத்தில் சேர்க்கப்படவில்லை. அந்த பெற்றோருடன் கூட இருந்து உதவியவர் அவர்களுடன் செய்யும் உரையாடலும் வெளிப்படுத்தும் கருத்துகளும் சிந்தனைக்குரியவை. ஐயா சொல்கிறார், தமிழீழத்துக்காகத்தான் உயிரையும் கொடுத்தவன். ஆனால் இந்த இடத்துல அவனை மாவீரன் என்று சொல்ல முடியாது தம்பி. ஏனண்டா அவன் போராட போன இயக்கம் வேற. அதை கேட்ட தாய், நாட்டுக்காக 2 பிள்ளைகளை கொடுத்தும் கடைசியில் எந்த பிரயோசனமும் இல்லாமல் போச்சே என்ற ஏக்கமும் துக்கமும் தோய்ந்த முகத்துடன் தலை கவிழ்ந்திருக்கிறார். இவர்களுக்கு உதவியவர் போராட்டத்தில் உயிர் நீத்த வேறு இயக்கங்களை சார்ந்த பலரை நினைவு கூர்கிறார். ஆம், எந்த சுயநலன்களுமற்று மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராட புறப்பட்டு சிங்கள அரசுகளின் இன வெறிக்கும் இயக்கத் தலைமைகளின் ஆதிக்க வெறிக்கும் இரையாகிப் போன இளைஞர்கள் அனைவரும் மாவீரர்களே. கடந்து வந்த பாதையை முழுமையாக சுய விமர்சன நோக்கில் மதிப்பிட்டு உரிய பாடங்களை படிக்க தவறியவர்களின் காதுகளை இந்த குரல் எட்ட வேண்டும். இதுதான் இந்த கதை சொல்லும் ஒரு முக்கிய செய்தி. உபதேசிகள் எனும் தலைப்பிலான கதையில் ஜெர்மனியில் வாழும் பிரசன்ன அந்த நாட்டில் நிலவும் நிறவாதத்துக்கு எதிராக எழுதுவதிலும் ஊர்வலம் ஒன்றை ஒழுங்கு செய்வதிலும் ஆர்வமாயிருக்கும் அதே வேளை நாட்டில் தனக்கு பெற்றோர் பார்த்துள்ள பெண் கருப்பாக இருப்பதால் அவளை பிடிக்கவில்லை என தன் நண்பன் கஜனுக்கு சொல்கின்றான். ஐரோப்பிய நிறவரிக்கு எதிராக உபதேசிக்கும் பிரசன்னவிடம் உறைந்திருக்கும் நிறவாதத்தை தோலுரித்து காட்டும் கஜன் அவன் அழைப்பு விடுத்த ஊர்வலத்தில் பங்கு கொள்ளும் மனநிலையில் இல்லை. ஆனால் தன் நண்பனின் இரட்டை நியமத்தால் ஏமாற்றமடைந்த கஜன் நிறவாதத்துக்கு எதிரான கூட்டு செயற்பாடுகளை பொதுப்படையாக நிராகரிப்பதும் மனிதநேயம் பற்றி முன்வைக்கும் குறுகிய பார்வையும் பிரச்சினைக்குரிய ஓர் உபதேசமாகவே ஒலிக்கிறது. இதுகளெல்லாம் பொய் வேசமடா, இதில் எனக்கு விருப்பமில்லை. ஊர்வலங்கள் நடத்துறதாலையும் கொடி பிடிக்கிறதாலையும் மேடை ஏறி பேசுறதாலையும் பத்திரிகையில் எழுதுறதாலையும் யாருக்குமே எந்த நன்மைகளும் இல்லையடாப்பா. சும்மா நேரந்தான் வீணா போகுது. ஒவ்வொருத்தனும் சமுதாயத்தை திருத்த வெளிக்கிடாமல் தன்னைத்தானே திருத்திக் கொண்டு மனிதனுக்குரிய நட்பண்புகளுடனும் மனித நேயத்துடனும் வாழ்ந்தாலே போதும். எவருக்குமே எவராலும் எந்த கஷ்டங்களும் இருக்காது. நிறவாதத்தினதும் அதற்கு எதிரான கூட்டான போராட்டங்களினதும் வரலாற்றையும் அதில் மனிதநேயத்தால் உந்தப்பட்டு இணைந்த எண்ணற்றோரின் பங்களிப்பையும் அறியாத ஒருவனா கஜன்? நண்பனின் இரட்டை நியமத்தால் ஏற்பட்ட விரக்தி கஜனின் பார்வையை மறைத்து விட்டதா? சமூக அமைப்பின் தன்மை, குறிப்பாக சமூகத்தின் பல்வேறு நிறுவனங்களில் ஆழ பதிந்திருக்கும் நிறவாதம், இனவாதம் மற்றும் பால்நிலைசார் பாகுபாடுகள், வரலாற்று சூழலின் நிர்பந்தங்கள் மற்றும் இவற்றுக்கு எதிரான கூட்டு நடைமுறையின் அவசியம் ஆகியவற்றில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு உபதேசமாகவே கேட்கின்றது அவன் மனிதநேயம் பற்றி சொல்வது. இந்த 4 கதைகளைப் போலவே மற்றைய கதைகள் எல்லாவற்றையும் ரசித்து வாசித்தேன். அவை பற்றியும் எழுத விருப்பமுள்ள போதிலும் இந்த கட்டுரையை மேலும் நீட்டுவதை தவிர்க்க விரும்புகின்றேன். இந்த தொகுப்பு ஈழத்தமிழ் புலம்பெயர் இலக்கியத்தின் பன்முகத்தன்மையை வளப்படுத்தும் ஒரு பங்களிப்பு. நவமகனின் இலக்கிய பயணம் தொடரட்டும். நன்றி.